என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பேசுகிறேன். அதாவது கலை என்பது உள்ளத்தை கலையாக்க வேண்டும், சில நேரங்களில் கலைத்து போட வேண்டும். அப்படி ஒரு படைப்பினை ஒரு கலைஞன் மேடையிலோ அல்லது மக்கள் முன் படைக்கிறார்கள் என்றால் அவன் சராசரி கலைஞன் அல்ல, சாதாரண கலைஞன் அல்ல, மா கலைஞர் என்று அழைக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு மகத்தான மகத்துவம் வாய்ந்த ஒரு கலைஞர் என்றால் சிங்கப்பூரில் இருக்கும் ரீகோ சந்திரா. ரீகோ சந்திரா அவர்களுடைய அந்த ஒவ்வொரு அசைவையும் அவருடைய படைப்பையும் பார்த்து பிரமித்து போயிருக்கிறேன். இப்படி ஒரு காட்சி திரைப்படத்தில் கூட இருப்பது கிடையாது. இருந்தாலும் கூட அதனை ஒவ்வொரு காட்சியாக தனித்தனியாக நாங்கள் எடுத்து விடுவோம். ஆனால் ஒரு படைப்பினை தொடர்ச்சியாக 1/2 மணி நேரம் மேடையில் படைக்கிறார் என்றால் அவர் எப்பேற்பட்ட கலை புருஷனாக இருக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டு, இந்த ரீகோ சந்திரா அவர்கள் மக்களின் கலைஞன் மட்டுமல்ல, மா கலைஞர், உன்னத கலைஞர், மகத்துவ கலைஞர், மகிமைக்கு உரிய கலைஞர் என்று பாராட்டுவதே நான் பெருமைப்படுகிறேன். நிச்சயமாக இவர் வரலாற்றில், கலை உலக வரலாற்றில் தடம் பதித்து விட்டார். இனி வரக்கூடிய காலங்களில் இடம் பிடித்து விடுவார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மனதார வாழ்த்துகிறேன். வணக்கம்.